வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோயில். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு புரை நோய் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன், அது எதனால் வருது அப்படிங்கிறதையும் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம என்ன மாதிரி ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம எலும்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், எப்படி இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற பிரச்சனையை நம்ம வந்து தடுக்க முடியும், சரி அது வந்துச்சுன்னா அதை எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ மெயினாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். சரியான பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது இல்லை. யங்கர் ஜென்ரேஷனும் அப்படி தான் இருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் 40 இயர்ஸும் நிறைய பேருக்கு ஃபால்ட்டி டயட்ஸ் இருக்காங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு வந்து அதிகமாக காசு பண்ணுது. ஸோ எப்படி நம்ம இதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் ரிச் இன் கால்சியம் அண்ட் விட்டமின் டி. மெயினாக வந்து எந்தெந்த ஃபுட்டில் நமக்கு வந்து கால்சியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி உள்ள பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது. யோகர்ட், சீஸ் அந்த மாதிரி உள்ள பொருட்கள் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ அதை எல்லாருமே வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் நிறைய கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் விட்டமின் டியும் நிறைய இருக்குது நமக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு சில பல்சஸ் லைக் சோயா பீன்ஸ் அந்த மாதிரி உள்ளதில் இருக்குது. ராகி, கேழ்வரகு அப்படிம்பாங்க. ஸோ அந்த கேழ்வரகுல வந்து வெரி ரிச் கால்சியம் இருக்குது. அதுவும் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லா வகையான கீரைகள், ஸ்பினாச் கீரை, மற்றபடி உள்ள கீரைகள் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் இருக்குது. நிறைய காய்கறிகள்லேயும் நிறையா கால்சியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபுட் எல்லாமே நம்ம ரெகுலர் நம்ம டயட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி நமக்கு வந்து வராது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ கால்சியம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் ஒரு 1000 மில்லிகிராம், அதாவது ஒரு 1 கிராம் அளவுக்கு உள்ள கால்சியம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா கால்சியம்ங்கிறது எலும்பு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல்கள், எலும்போடு சேர்ந்து மற்ற ஹார்ட்டோட ஃபங்க்ஷனு, எல்லா விதமான பாடி ஃபங்க்ஷனுக்குமே அந்த கால்சியம் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மினிமம் 1000 மில்லிகிராம் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி நமக்கு சப்போஸ் வயசாகிறவங்க நிறைய டயட்லாம் எடுக்க முடியலன்னா, கண்டிப்பாக அவங்க கால்சியம் வந்து உங்கள் டாக்டர் கொடுக்கக்கூடிய கால்சியம் டேப்லெட்ஸில் கூட நமக்கு அந்த இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். டயட்டில் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால். ஒருவேளை ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெக்னென்சியும் நமக்கு வந்து லாக்டேட்டிங் மதர்ஸ், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் சரி, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும், கர்ப்பிணி பெண்கள் சரி, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 மில்லிகிராம் வந்து பத்தாது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 1500 அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து மகப்பேறு மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதோ லாக்டேட்டிங் டைம்லையோ அதிகமான கால்சியம் டேப்லெட் வந்து எழுதி கொடுப்பாங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி நல்லா டயட்டு, பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிஷ்னலாக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், டேப்லெட் எடுக்கணும். அப்போ தான் அவங்க அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அந்த கால்சியம் ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ண முடியும். ஸோ இதோடு சேர்ந்து நம்ம விட்டமின் டின்னு பார்த்தோம்னா, விட்டமின் டி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கால்சியத்தை வந்து நம்ம சாப்பாடுலேருந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம வயிற்றுலேருந்து குடல்லேருந்தும் அப்சர்வ் பண்ணுற வேலை தான் வந்து இந்த விட்டமின் டியோடது. இந்த விட்டமின் டியும் நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னு. இப்போ விட்டமின் டி எதில் அபண்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா, மெயினாக சன்லைட். ஸோ இப்போ எல்லாருமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம், நிறைய வெளியில் போக மாட்டேங்கிறோம். சின்ன பிள்ளைங்களை கூட நம்ம வந்து வெளியில் விளையாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்க காரணத்தினால சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட டெய்லி மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ கொஞ்சம் சன்லைட் எக்ஸ்போஷர் பண்ணலாம். இப்போ இருக்க இந்த ஹீட்டில் வந்து சம்மர் டைமில் நம்ம பண்ண முடியாது வெயிலில். அட்லீஸ்ட் இந்த ஏர்லி மார்னிங்ஸ்லேயோ அல்லது ஈவினிங் டைமில் பண்ணோம்னா அதில் விட்டமின் டி நிறைய இருக்குது. அது போகவும் இதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, எக்கில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, ஃபிஷ் ஆயில்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விட்டமின் டி ரிச் டயட் எடுத்துக்கிட்டோம்னா அதன் மூலமாக நமக்கு கால்சியம் வந்து தானாகவே நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ கால்சியம் அப்சார்ப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போன் மினரல் வந்து நல்லா பில்டப் ஆகி நம்ம ஸ்ட்ராங்கர் போன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுனால இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற நோய் வந்து நமக்கு 50 வயசு 60 வயசுக்கு மேலே அதிகமாக நம்மளை பாதிக்காது, அதிகமான எலும்பு வலிகளும் உண்டாக்காது. தவிர கீழே விழுந்தாலும் நம்ம எலும்பு உடையாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கால்சியம் ரிச் டயட், விட்டமின் டி ரிச் டயட் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லோரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராங்கர் போன்ஸ் இருக்கும்போது வி கேன் பில்ட் ஸ்ட்ராங் நேஷன். ஸோ விஷ் யூ எவ்ரி ஒன் a stronger bone. Thank you.